ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பிரியன் தேவி. இந்த வீடியோ வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதை தான் வந்து ஷேர் பண்ணலான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே சிவராத்திரி அப்போ பக்கத்தில் இருக்க மலை கோயிலுக்கு தான் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி பக்கத்தில் கூத்தப்பன்ற ஊரில் 21 அடி உயரத்தில் சிலை இருக்குது. அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் கிளம்புனதே 6 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். அதுக்குள்ளே அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. நல்ல கூட்டம், நிறைய கூட்டம் வந்திருந்தது. கார் பார்க்கிங் பண்ணுறது கூட இடமே இல்லை. இது ஃபுல்லாக வயலில் தான் காரெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பைக்கெல்லாம் சைடில் ரோட்டில் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அபிஷேகம்லாம். மேலே அந்த சந்தனம், பால் எல்லாமே அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அப்போ தான் போனோம். கோயிலில் வில் வேலை, பால் அப்படியே சைடில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்காதே போயிட்டோம். கோயிலில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் கோயிலில் வெளியில் பூக்கடை மட்டும் தான் வச்சுருந்தாங்க. கதம்பம், மல்லிகைப்பூ அது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. சரி, கதம்பை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதம்பை மட்டும் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். பைக்கிலே ஃபேமிலியோட எல்லாருமே வந்துட்டோம். காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. சரி, கதம்பமே கொடுத்துருங்க. மஞ்சள் கொடுத்துருங்க. 50 ரூபாமா? வண்டி வரும், ஓரமா நில்லு. காசு கொடு. வா. கோயில் வெளியிருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்ல பிரம்மாண்டமாக அந்த லிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. இதானால் கொஞ்சம் இன்னும் சிட்டிக்கு அங்கே மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் இன்னும் நிறைய கூட்டம் வரும். இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். முதல்ல போனோடனே அம்பாள் சிலை இருந்தது. அதுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டோம். அபிஷேகம் ஆராதனை எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கோயிலெல்லாம் வந்து சுற்றி வந்துட்டு இருந்த சாமியெல்லாம் ஃபுல்லாக வந்து கும்பிட்டாச்சு. அப்புறம் அபிஷேகம் முடிஞ்சு அடுத்த அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் அபிஷேகம் பார்த்தவங்க 10 பேர் கிளம்பிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. பசங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம்லாம் வந்து போட்டாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமியை வந்து நல்லா வேண்டிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து கோயிலை வந்து சுற்றி வரும்போது பின் சைடை பார்க்கும்போது வந்து லிங்கம் வந்து இப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.